நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ரூம் வந்து புக் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும். ரூமில் வந்து அதே இது ஹோட்டலில் புக் பண்ணீங்க ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து 3000லேருந்து 5000 வரைக்கும் கூட செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே இது நீங்கள் வந்து வெளியில் புக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி ப்ரைஸில் புக் பண்ணலாம். அதுக்கான ஒரு சில ஆப்பெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக நீங்கள் ரூம் ஃபைண்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சிங்கப்பூர் போகணும், நல்லபடியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூர் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்னென்ன டைப் எதுக்காக நீங்கள் சிங்கப்பூர் போவீங்கன்னா டூரிஸ்ட் விசாவில் போவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பர்மிட்டு இல்லைனா எஸ் பாஸ் இ பாஸ் இந்த மாதிரி வேலை விஷயமா போவீங்க. ஒன்று டூரிஸ்ட் விசா சுற்றி பார்க்குறது போவீங்க, இன்னொன்று வேலை விஷயமா போவீங்க. ஓகேங்களா? இதை எப்படி போனாலுமே உங்களுக்கு அங்கே தங்க ரூம் அப்படின்றது ரொம்ப அவசியம். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு சில பர்மிட்டுகளில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரூம் கம்பெனியே கொடுத்துரும். ஸோ நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு காஸ்ட்டும் கம்பெனியே பே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான பர்மிட் என்னென்ன பர்மிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசிஎம் பர்மிட், ஷிப்யார்ட் பர்மிட்டு, மெரின் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு, பிஎஸ்ஏ பர்மிட்டு, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கம்பெனியே ரூம் கொடுத்துருவாங்க. இன்க்ளூடிங் டிஇபி பாஸ் கொண்டு கம்பெனியே ரூம் கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்களோ அவங்களே ரூம் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அவங்களே ரூம் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, எல்லா ஒர்க்குமே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நம்ம சிங்கப்பூர் போகையில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன பர்மிட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத எவ்ரி மந்த் 1ஆம் தேதி நம்ம வீடியோ போடுவோம். ஸோ இந்த மாதம் நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நான் இந்த பர்மிட்லலாம் போகலப்பா, நான் டூரிஸ்ட் விசாவில் போகிறேன், இல்லை எஸ் பாஸு, இ பாஸு, ஸ்டூடெண்ட் விசா, டிபெண்டன்ட் பாஸு, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ரூமும் நீங்கள் தான் தேடி புக் பண்ணிக்கணும். அதுக்கு அமௌண்ட்டும் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கம்பெனி இதுக்குமே வந்துட்டு அவங்களே ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சேலரி இவ்வளவு, அலோன்ஸ் இவ்வளவு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அந்த அலோன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் தேடிக்கங்க, நீங்களே ரூம் ரெண்ட் பே பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கம்பெனி கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டில் எது வேணாலும் நடக்கலாம். அதே மாதிரி இந்த எஸ் பாஸு, இ பாஸு, இந்த டூரிஸ்ட் விசா, ஸ்டூடெண்ட் பாஸு, டிபெண்டன்ட் பாஸு, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டொமட்ரியில் தங்க முடியாது. ஓகேங்களா? டொமட்ரியில் வந்துட்டு இந்த மேலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கம்பெனியை ரூம் ஃபைன் பண்ணி தருவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் வந்து டொமட்ரியில் தங்க முடியும். ஸோ இவங்க யாரும் டொமட்ரியில் தங்க முடியாது. தனியாக தான் வந்து நீங்கள் வீடு இல்லை ரூம் வந்து வாடகைக்கு எடுத்து தங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ யாரெல்லாம் ரூம் ஃபைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் என்ன பர்மிட்டில் போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் ரூம் ஃபைன் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்தது வந்துட்டு ரூமை வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, இதை வந்து சொல்லிடுறேன். இந்த அப்ளிகேஷனை உங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ரூம் வந்து சிங்கப்பூரில் தேடலாம். இது வந்து ஒரு டிஸ்க்ளைமராக கூட சொல்லிடுறேன், இது எதுவுமே பெய்டு ப்ரமோஷன் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ரூம் தேடுறீங்க அப்படின்ற பட்சத்தில், நான் சொல்கிற அப்ளிகேஷன்லாம் தேடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் ஏமாற்று பேர் வழிகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட ரூம் சொல்கிறாங்க அப்படின்னா அதிகமான தொகையை அட்வான்ஸாக பே பண்ணாதீங்க. ரூமையோ இல்லை வீடையோ பார்க்காம அதிக தொகையை அட்வான்ஸாக பே பண்ணிடாதீங்க. உங்களுக்கு யாராவது சிங்கப்பூரில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள போய் பார்க்க சொல்லி அங்கே அதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் மட்டும் பே பண்ணுங்கள். இல்லைனா ஒரு $50 அந்த மாதிரி மட்டும் அட்வான்ஸ் பே பண்ணி வைங்க. நீங்கள் போனதுக்கு அப்புறமேட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99.co சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு ஆப்பு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த ஏரியாவில் ரூம் வேணும் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஏரியாவுக்குள்ளே ரூம் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓ மை ஹோம் அப்படின்ற ஆப்பு. இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். அடுத்தது லொகாண்டோ அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. இதுலேயும் வந்துட்டு நீங்கள் ரூம் ஃபைன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அமௌண்ட் பெய்டு. இதுக்கு வந்து நீங்கள் இதில் இந்த ஆப்பில் நீங்கள் ரூம் வந்து ஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உலகம் ஃபுல்லாகவுமே வந்து நீங்கள் ரூம் வந்து ஃபைன் பண்ணலாம். இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா கோச் சஃபரிங் அப்படின்ற மாதிரி இந்த ஆப்பு. அடுத்ததுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஃபி மார்க்கெட் பிளேஸ். இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் ரூம் வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இது எல்லா ஆப்பையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இப்போ அமௌண்ட் பே பண்ணுற ஆப்பை கடைசியாக ரூம் கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் வேணால் பே பண்ணி தேடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட் பே பண்ணாமல் ஃபைன் பண்ணுற ஆப்பில் வந்து ரூம் ஃபைன் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கும் உங்கள் ரூமுக்கும் கொஞ்சம் பக்கத்துலேயே தேடி பாருங்கள். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவே ஒரு அமௌண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து யாராவது சிங்கப்பூரில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரூமு ரெண்டு வந்து எவ்வளோ பே பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போதைய சுச்சுவேஷனில் வந்துட்டு
ரூம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி ரூம் வாடகையும் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூமை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கூட அதாவது ஹோட்டலில் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹோட்டலில் வந்து தங்குறது ரொம்ப ஹையா அமௌண்ட் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் வீடு இருக்கும் பார்த்தீங்களா, சிங்கப்பூர் சிட்டி சென்டர் இருப்பாங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா வீடை வாடகைக்கு விடுவாங்க. வீடுனா மொத்த வீடே விடாமல் ஒரு ரூமை மட்டும் வாடகைக்கு விடுவாங்க. ஒரு சில பேர் மொத்த வீடையும் வாடகைக்கு விடுவாங்க. அதில் உங்களுக்கு வந்துட்டு என்ன, இப்போ நீங்கள் ஒரு ரூமை மட்டும் வாடகைக்கு எடுத்துட்டிங்கன்னா அதில் அட்டாச் பாத்ரூம் இருக்கும். நீங்கள் வந்து கிச்சனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி அட்டாச் பாத்ரூமும் இருக்கும், இல்லை காமன் பாத்ரூமும் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரேட்டு. 800லேருந்து, அதாவது 800 சிங்கப்பூர் டாலர்லேருந்து 1200 சிங்கப்பூர் டாலர் வரைக்குமே வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னா வந்துட்டு $1200 மேலே கூட வந்து வாடகை வாங்குறாங்க. ஏரியாவை பொறுத்து, எம்ஆர்க்கு பக்கத்தில் இருக்கா தூரத்தில் இருக்கா இதெல்லாம் பொறுத்து வந்து வாடகை வந்து மாறுபடும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த வாடகைக்கு தான் வந்து இது பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா வாடகையும் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் வாங்குற சம்பளத்தில் பெரும்பகுதி வாடகைக்கே போயிடும். அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி பெஸ்ட்டு வே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேரிங் ரூம் தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரூம் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்துட்டு அதோட வாடகை 800 வருதுன்னு வச்சுங்களேன், 2 பேரோ இல்லை 3 பேரோ ஷேர் பண்ணி தங்குனீங்க அப்படின்னா வந்து வாடகை குறையும். ஓகேங்களா? அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை பேர் தான் தங்கணுன்ற மாதிரி இப்போ நீங்கள் எங்கே தங்கிறீங்களோ உங்களோட நீங்கள் தங்கியிருக்க இடத்த எம்ஓஎம்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ வந்துட்டு அந்த ரூமில் இத்தனை பேர் தான் தங்கணுன்ற ரூல்ஸ் இருக்கிறப்ப அந்த ரூமோட சைஸை பொறுத்து அந்த ரூல்ஸ் மாறுபடும். ஸோ அத்தனை பேர் மட்டும்தான் அதில் தங்க முடியும். அதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த ரூமில் வந்துட்டு தங்க முடியுமா அப்படின்றத, எத்தனை பேர் தங்க முடியுமோ அத்தனை பேர் தங்குனீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு 800 2 பேர் ஷேர் பண்ணுறீங்கன்னா மந்த்லி 400 தான் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ரூம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கேஸ் பில்லு, கரண்ட் பில்லெல்லாம் எப்படி ஷேரிங்கா இல்லை எப்படின்றத தெளிவாக ஹவுஸ் ஓனர்கிட்ட தெளிவாக பேசிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்துட்டு ரூம் ஃபைண்ட் பண்ணணும். இதில் இன்னொரு வழியும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டூரிஸ்ட் விசாலெல்லாம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரீங்கன்னு வச்சுங்களேன், 1 மாதம் மட்டும்தான் நீங்கள் ஃபேமிலியோட இருக்க போகிறீங்க, இல்லை 2 மாதம் மட்டும்தான் எனக்கு அந்த ரூம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ரூம் வந்து நீங்கள் நார்மலாகவே நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து தேடுறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாலலாம் இருக்க மினி மார்ட்டு அந்த மாதிரி கடைகள் எல்லாம் போய் கேட்கலாம். கேட்டிங்க அப்படின்னா இப்போ மினி மார்ட்டோ இல்லை அந்த கடைகளோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக்குக்கு கீழே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பிளாக்ல ஏதாவது ரூம் வாடகைக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அந்த மினி மார்ட் ஓனர்கிட்ட சொல்லி வைப்பாங்க. ஸோ அந்த மினி மார்ட் ஓனர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் ரூமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணி அந்த மாதிரியும் ரூம் எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு பெஸ்ட்டான வே தான். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்க பக்கத்துல, நானே வந்து சிங்கப்பூரில் இருக்கிறப்ப என்னோட அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், என்னோட ஒய்ஃபை வந்து நான் சிங்கப்பூர் கூட்டிகிட்டு வரப்ப இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணேன். அங்கே எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க மினி மார்ட் கடையில் போய் கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நம்பர் கொடுத்தாங்க. ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் பேசினேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது. அவங்களோட 2 பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வழியில் தான் வந்து நீங்கள் ரூம் வந்து வாடகைக்கு சிங்கப்பூரில் எடுக்க முடியும். ஓகேங்களா? திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரூமை வந்து ரெண்டு விடுறதுலையும் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த ஆப்புக்குள்ளார. ஸோ அதனால் நீங்கள் வந்து பெரிய தொகையை ரூமை பார்க்காமையோ இல்லை கன்ஃபர்மேஷன் பண்ணாமலோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்லி சிங்கப்பூர் டாலராக சிங்கப்பூர் பேங்க்லேயே வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கே போனோடனே நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வச்சுக்கிறதே ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏமாற்றிட்டா கூட நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் ஏமாற்று வேலையும் நடக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் ரூம் எடுக்கிறத பற்றியோ இல்லை அங்கே தங்குறத பற்றியோ ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் ரூம் இப்படியெல்லாம் தேடலான்ற மாதிரி ஐடியா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சு நம்ம ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.